வாங்கிங்க. தம்பி, பணத்துக்காக நாங்க வரல. ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளிவாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. எங்க கிராமத்துல எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, உங்க பூர்வீகமான நிலம். அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா பள்ளிவாசல் கட்ட சௌரியமா இருக்கும்னு கேட்டுட்டு போகத்தான். என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவட்டும். அப்ப நீ இந்த பத்திரத்தை எடுத்துக்கொடு. இல்லப்பா, அந்த பாக்கியம் உனக்கே கிடைக்கட்டும். இந்தாங்க அந்த நிலத்தோட பத்திரம். சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க. வேற எந்த உதவி வேணாலும் சொல்லி அனுப்புங்க. யா அல்லாஹ், தப்பா நினைக்காதீங்க. இந்த நிலத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்கணும்னு. நீங்க அந்த நிலத்துல கோயில் கட்ட போறீங்கல்ல, அதான் அதுக்கு வேலை. அல்ஹம்துலில்லாஹ். என்னம்மா இது? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அப்பா, தரகர் வந்திருக்காரு. என் புள்ள வெளியே புறப்படுற நேரம். நல்ல சகுனம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா, என்னய்யா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா நீங்க நல்லா இருக்கண்ண. நல்லா இருப்பா, மகராசனா இரு. வாங்க தரகர. சௌரியமெல்லாம் இப்படி ஏதோ இருக்கு தம்பி. உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை புடிச்சிட்டு வரதுக்குள்ள போரும் போருன்னு ஆயிடுச்சு. அப்பாட்ட பேசிட்டு இருங்க. நல்லது. என்னங்க நீங்க, யாராவது வந்துட போறாங்க. ஐயோ, சொன்ன கேளுங்க. சீ, போங்க, ரொம்ப மோசம். படையாச்சையா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சி ஐயா, நீங்க எங்கய்யா இங்க? யாரையும் சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பல்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். டே, ஐயா உன்னை பார்க்க வந்திருக்காரு. ஐயா, நீங்களா? ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லியே. நீ ஒரு மண்ணு உட்கார்றதுக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன? இப்ப என்ன? நீ உள்ளவா. ஐயா, நீங்க தரையில உட்காரு உட்காரு. இருக்கட்டுங்க. அட உட்காருன. அது இருக்கட்டும். நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க? ஆமாங்க. நானும் என் வீட்டுக்காரையும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், அவனும் மருமவளும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை. இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி படுக்கைய கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற பயலுவோ பல்பட்டு பேசிட்டானுன்னா. பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும். அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட இங்கிது இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவா அறுத்து கிடக்கிற இடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இதை வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவெளியில இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ எங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பத்தா, நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமட இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழி பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு மோரா.